இவங்க எல்லாருக்கும் மேல திமுக ஒரு திமிர் பிடிச்ச அமைச்சர் இருக்காரு, பொன்முடி. அவர் ஸ்டாலினையும் மதிக்க மாட்டாரு, ஓட்டு போட்ட மக்களையும் மதிக்க மாட்டாரு. பெண்களை பார்த்து பொன்முடி ஓசி டிக்கெட்டுங்கன்னு பேசுவாரு. உனக்கெல்லாம் என்னடா மரியாதை, தூரமா போய் நில்லுன்னு ஜாதி பார்த்து பேசுவாரு. மக்களை பார்த்து மயிருன்னு பேசுவாரு. பொன்முடி மக்களை பார்த்து மயிருன்னு பேசுறதுக்கு முன்னாடி அவங்க தலைவர் ஸ்டாலின் கிட்ட போய் கேட்டிருக்கிறோம். அவர் சொல்லியிருப்பாரு மயிறு எவ்வளவு முக்கியமானதுன்னு. அந்த பொன்முடி சமீபத்துல ஒரு பேச்சு பேசியிருக்காரு. மகான் ராமானுஜரும் ஆதிசங்கரரும் விளக்கம் தந்த சைவத்துக்கும் வைணவத்துக்கும் பொன்முடி வேற விளக்கம் தராரு. அந்த பேச்சுல எத்தனை ஆபாசம், எத்தனை கேவலம், எத்தனை அசிங்கம். ஒரு பொது மேடையில, அதுவும் பெண்கள் கூடி இருக்கிற மேடையில, எல்லா மதத்துக்கும் பொதுவான ஒரு அமைச்சர் மிகப்பெரிய 2 சன்மார்க்கத்தை ஒரு மதத்தை வலமாதுவோட வெப்பிட்டு பார்க்கிறாரு. அது காமெடின்னு நினைச்சுக்கிட்டு திருட்டு திமுக காரங்க கை தட்டி சிரிக்கிறாங்க. பொன்முடியோட பேச்ச கண்டிக்க திமுகல ஒரு ஆம்பளை கூட இல்லையே. அண்ணா திமுகல யாருமே அவ்வளவு கேவலமா நடந்துக்க மாட்டாங்க, அவ்வளவு கொடுமையா பேச மாட்டாங்க. யாராவது அதிமுகல தப்பா பேசினா அது அமைச்சரா இருந்தாலும், எம்எல்ஏவா இருந்தாலும், கவுன்சிலரா இருந்தாலும், சாதாரண தொண்டனா இருந்தாலும் அவங்க கதி என்ன ஆகும்னு நேத்து பிறந்த குழந்தைக்கு கூட தெரியும். ஆனா பொன்முடியோட பேச்ச கண்டிக்க திருட்டு திமுகல ஒரு ஆம்பளை இல்லையே. அவங்களோட சட்ட அமைச்சர் ரகுபதி பேசுறாரு. பொன்முடி எங்க கொள்கையை தான் பேசினாரு, ஏதோ 1-2 வார்த்தை ஸ்லிப் ஆயிடுச்சுன்னு பேசுறாரு. இந்த திமிர் பேச்செல்லாம் எங்க போய் பேசுறது? ஏன் இந்த திருட்டு திமுக பொன்முடி மேல இன்னும் கேஸ் போடல, ஏன் நடவடிக்கை எடுக்கலன்னு கேட்டா பொன்முடிய கட்சி விட்டு தூக்கிட்டாங்களா, ஆனா அமைச்சரா வச்சுப்பாங்களா? இதுதான் கனிமொழி ஸ்டாலின் பெண்களுக்கு செய்யற நியாயமா? திமுகவே தேவையில்லைன்னு தூக்கி போடுற குப்பைங்களை மக்கள் நாங்க ஏன் அமைச்சரா சுமக்கணும்? அமைச்சரா தூக்கி போடுங்க. அந்த பொன்முடிய, பொன்முடி மேல கேஸ் போடுங்க. ஏன் போட மாட்டேன்றீங்க? ஆனந்த் ஒரு சுகமான உள்ளாடை.